நம்மளுடைய ஜெபங்களும் நம்மளுடைய பிரயாசங்களையும் நம்ம சரி செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேணா போய் உங்கள் வீட்டில் உள்ள கடனில் எழுதுங்க. என்ன எழுதுங்க? கடனை எழுதுங்க. கீழே கடனை எழுதிட்டு இனி கடன் வாங்க மாட்டேன்னு எழுதுங்க. நீ கடன் வாங்க மாட்டேன்னு என்னைக்கு எழுதுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் கடன் வாங்காத அளவுக்கு ஆண்டவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கடன் வாங்க மாட்டேன்னு நீ எழுதக்கூட செய்யலை, விசுவாசிக்க கூட செய்யலை அப்படின்னு சொன்னால் நீ கடன் வாங்கிட்டு தான் இருப்ப. வாலண்டரியாக வந்து கொடுப்பாங்க. நீ கடன்காரனாவே வாழ்ந்து சாக வேண்டிதான். நீ சாகிறது மாத்திரம் இல்லை, சந்ததிக்கு என்ன செய்யும்? உங்கள் அம்மா என்ன சேர்த்து வச்சாங்க, உங்கள் அப்பா என்ன சேர்த்து வச்சாங்க? எனக்கு கடன் தான் சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன சேர்த்து வச்சிருக்காங்க? வட்டி கட்ட சேர்த்து. என்ன இவங்கெல்லாம் பொழைச்சாங்க அப்படின்னு சொல்கிறத இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாம ஞானமாக செய்யணும். ஆமென். தேவ சமூகத்துக்கு எதுக்கு வரணும்? இதெல்லாம் ஆலோசனை. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஏன் வீணாகுது? நம்ம அவசரப்படுறோம், நிறைய இச்சையில் விழுந்துடுறோம், நிறைய அது வேணும் இது வேணும் தேவையில்லாதில் எக்ஸ்ட்ரா செலவழிச்சு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு எத்தனை பேர் கடன் வாங்கி ட்ரெஸ் எடுக்க போறீங்க? எத்தனை பேர் ட்ரெஸ் எடுக்க போறீங்க? இப்போ பாருங்கள், ட்ரெஸ் எடுக்க ரொம்ப சந்தோஷம். கடன் இல்லாமல் எடுக்கிற உன்ட்ட கடன் இல்லை, கடன் வாங்கலை. ஏற்கனவே வாங்கின கடன்லாம். அப்போ இந்த 5000 ரூபா நீ ட்ரெஸ் எடுக்கணும், அந்த 5000 ரூபா கடன் அடைக்கலாம்ல. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்னு சொன்னால் நாம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கணுமே தவிர நாம் உலகத்தோடு ஒத்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் உள்ளவன் கடன்காரனாக இருக்கான், ஆனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், நான் கடன்காரனா இல்லை. ஆமென். ஏன்னா இது என்ன உலகத்துக்காக. இப்போ யாருக்காக? இங்கே சர்ச்சில் உள்ள யாராவது கேட்குறாங்களா? ஏம்மா திவ்யா நீங்களாம் ட்ரெஸ் எடுக்க யாராவது கேட்டாங்களா? கூட்டு அவங்கள. ஆனால் யார் கேட்பா? மற்றவங்களாம் கேட்பாங்க. கடன் வாங்கி ட்ரெஸ் எடுத்து வரங்க, என்ன நீங்களாம் ட்ரெஸ் எடுக்கலன்னு கேட்பாங்க. அதனால நமக்கு என்ன வரும்? கௌரவ குறைச்சலாக போயிடும். திருப்பி நாளைக்கு இந்த 5000 ரூபாய் கடன் கட்டும் போது அந்த ஆளும் பார்க்க வா என்னோட சேர்ந்து நீங்கள் கடன்காரியாகவே இரு அப்படின்னு. கடைசியில் நீ எங்கே வர? நீ தான் ஜெபத்துக்கு போகிற, என்னைக்கு தான் உனக்கு கடன் மாறுச்சு, அவளோட சேர்ந்தா எப்படி கடன் மாறு? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியுதா இல்லையா? இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ் நான் கிறிஸ்மஸுக்காக தான் பேசுகிறேன். இப்போ இதை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். கடன்பட்டு யாரும்மா உங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கீங்க? எத்தனை பிள்ளைகளுமா புது ட்ரெஸ் வேணும்? உங்கள் வீட்டில் கடன்பட்டு கொடுக்குறாங்களான்னு தெரியுமா? உனக்கு ட்ரெஸ் கட்டியா? நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்க கொடுக்கலாமா? நல்ல கிடக்கூடாது, சொல்லணும், எடுக்கணும். கடன் இருக்காமா? எவ்வளோக்குமா ட்ரெஸ் எடுப்பிய? 5000 எடுப்பிய. கடன் இருக்காமா? இன்ட்ரெஸ்ட்டில் தான் கட்டிடலாப்பா. கடன் இருக்கான்னு தானே கேட்டேன். அடுத்த ஆள் நகையை வாங்கி வச்சோம்னா கேட்டேன். அதுக்கு வட்டி எவ்வளோம்மா? எவ்வளோம்மா வரும்? வட்டி மட்டும் சொல்லுங்கம்மா. வருஷத்துக்கு இப்போ 5000 ரூபா குறைஞ்சா 10,000 ரூபா ஆயிருமில்லம்மா. இப்போ இந்த 15,000 ரூபாய் அடுத்த வருஷம் வச்சா என்ன ஆயிரும்? வட்டி டபுள் ஆயிருமா இல்லையா? இப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்ய? இந்த 2 பிள்ளையும் கூப்பிடுங்க. உனக்கு ட்ரெஸ் வேணுமா கிறிஸ்மஸ்க்கு? உங்கள் அம்மா இன்னைக்கு உங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்குவேன், நீ தான் 15,000 ரூபாய் வட்டி கட்டணும். கட்டுறியா? என்ன உண்மைதானே? உனக்கு நகை வேணுமா வேண்டாமா? வேணும்ல. வேணும்னா அந்த வட்டி கட்டணும். போனால் கிறிஸ்மஸ்க்கு போட்ட ட்ரெஸ் ஆகாதா? போடக்கூடாதா? நீங்கள் நிப்பாட்டி பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு ஃப்ரீயாகவே ட்ரெஸ் வரும். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் வரும். கர்த்தரே கொடுப்பார். நீங்கள் அதை மட்டும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க. உலகத்தில் உள்ள மாதிரி யோசிக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்க மாட்டேங்குது.
உலகத்தை போல் இருக்கிறீங்க. நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமா கேட்குற சத்தியத்தின்படி இது சரி தப்பு நீங்கள் சரியாக புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் இப்போ படுற கடன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடனை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்து எடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். என்கிட்ட 5000 ரூபா கிடைக்கிது, எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் என் பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், எடுங்க. 10,000 இருக்கா, 10,000 5,000 எடுங்க, நான் வேணாம்னு சொல்லலை. ஆனால் இவளை கடன்காரனாக இருந்துக்கிட்டு நம்ம போய் எடுக்கிறது தப்பா ரைட்டா? தப்பு தானே? எவ்வளோ சீக்கிரம் நம்ம கடன்களை அடைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு ஆண்டவர் இப்போ நீ ஆசீர்வதிக்கிறார்? நீ பிரயாசப்பட்ட உடனே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா நீ அதில் இன்னும் கடன்காரனாக மாறுறதுக்கு இல்லை, கடன்லேருந்து விடுதலையாகத்தான் ஆசீர்வதிக்கிறார். நாம் என்ன செஞ்சிடோம்னா கூட கொஞ்சம் கிடச்ச உடனே அந்த ஞானம் இல்லாமல் செஞ்சு வேஸ்ட் பண்ணிடுவோம், நிறைய வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்புறம் எப்படி பக்தி விருத்தி உண்டாகும், எப்படி நம்ம ஊழியத்தில் நிற்க முடியும், எப்படி சாட்சியை சொல்ல முடியும், எப்படி நீங்கள் உங்களுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? இப்போ நீங்கள் வழிபோக்கம் ஒருத்தர் வர்றான், ஒரு கடன்காரன் வரான், வழிபோக்கம் கடன்காரன். வழிபோக்கம் யார்? கடன்காரன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் ஃப்ரெண்டு யார்? ஆண்டவர். அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறீங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே கேட்குறீங்க. கேட்ட உடனே ஆண்டவர் வச்சுட்டாரு. யாரை மனசில் வச்சு காசு கொடுக்காரு? வழிபோக்கான மனசில் வச்சு 1 லட்ச ரூபா கையில் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? காசை பார்த்த உடனே ஆண்டவரே அவனுக்கு டீலை விட்டுட்டு நிறைய நேரம் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வாசலை திறக்கவே மாட்டார். அவர் அடைச்சிட்டார், போட்டுன்னு திறக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த காரியங்களை உங்கள்கிட்ட சொன்னதில் உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த சூழ்நிலைக்கு எடுத்து ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வராததுக்கு காரணம் நான் தான், என்னுடைய ஜெபம் தவறாக இருக்குது, நான் கேட்குறேன் ஆனால் ஜெபம் தவறாக இருக்குது, நான் பார்க்குறேன் ஆனால் சுற்றி இருக்கிற பார்க்குறதுக்காக நான் பார்க்குறேன், நான் எனக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் சரியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்களேன். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இவர்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேளுங்கப்பா. இவர்களை பரிபூர்ண விடுதலையாக்கும்படியாக நீங்கள் ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குமென்றதை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. இவர்கள் ஒவ்வொருவரையும் வருகிற நாட்களில் வருகிற வருடங்களில் இவர்களை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக, கிறிஸ்துவின் சாயல் தெரியுது என்று சொல்லத்தக்கதாக, கிறிஸ்து கடன்காரனா இல்லை, கிறிஸ்து ஏமாற்றுகிறவரா இல்லை, கிறிஸ்து ஒளிந்து கொள்கிறவரா இல்லை, உண்மையுள்ளவராக இருந்தார். அப்படிப்பட்ட அனுபவம் இவர்கள் ஒவ்வொருவருக்கு உண்டாகணும்ப்பா. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் சூழ்நிலையவும் இவருடைய காரியங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.